திருப்பதி லட்டு விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது என்ன? முழு விவரம். திருப்பதி லட்டுக்களை செய்ய பயன்படுத்தப்படும் நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலந்திருப்பதாக கூறப்படும் விவகாரத்தில் 2024 செப்டம்பர் 30 உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது. உரிய ஆதாரங்கள் எதுவும் இல்லாமல் லட்டு செய்ய பயன்படுத்தப்படும் நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலந்திருப்பதாக செய்தியாளர்களிடம் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தது ஏன் என்று கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள், தெய்வங்களையாவது அரசியலுக்கு அப்பால் விட்டு வையுங்கள் என்று கூறினர். முன்னாள் மத்திய அமைச்சர் சுப்பிரமணியன் சாமி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவரும் திருப்பதி தேவஸ்தானத்தின் முன்னாள் தலைவருமான ஒய்.வி. சுப்பா ரெட்டி, வரலாற்று ஆய்வாளர் விக்ரம் சம்பத், வேத சொற்பொழிவாளர் துஷ்யந்த் ஸ்ரீதர் மற்றும் செய்தி தொகுப்பாளர் சுரேஷ் சாவாங்கே ஆகியோர் தாக்கல் செய்திருந்த வழக்குகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி.ஆர். காவாய், கே.வி. விஸ்வநாதன் அடங்கிய அமர்வு விசாரித்தது. ஆந்திராவில் இதற்கு முன்பு நடந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் போது திருப்பதி கோயில் லட்டுகளை செய்வதற்கு தரம் குறைந்த நெய் பயன்படுத்தப்பட்டதாகவும் அதில் விலங்குகளின் கொழுப்பு கலந்திருந்ததாகவும் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறியிருந்தார். முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் கூற்றும் திருப்பதி தேவஸ்தானத்தின் செயல் அலுவலர் கூற்றும் முரண்படுகிறது. ஆகவே நீதிமன்ற மேற்பார்வையிலான குழு குற்றச்சாட்டுகளை விசாரிக்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சாமி தரப்பு கேட்டுக்கொண்டது. அவரது தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ராஜசேகர் ராவ் வாதத்தை தொடங்கினார். ஒரு பக்தனாகவும் நான் இங்கே நிற்கிறேன். இது கவலைக்குரிய விஷயம். செய்தியாளர்கள் முன் பேசப்பட்ட விஷயம் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது இன்னும் பல பிரச்சனைகளை எழுப்பக்கூடும், சமுதாய அமைதியை குலைக்கும் என்று சாமியின் வழக்கறிஞர் வாதிட்டார். எந்த அடிப்படையில் முதலமைச்சர் இப்படி பேசினார் என்பதே சாமியின் அக்கறை என்று கூறிய அவர், பொறுப்பான பதவியை வகிக்கும் ஒருவர் பொதுவெளியில் பேசியுள்ளார். ஆய்வக பரிசோதனை நடத்தப்பட்டதா, பிரசாதமாக வழங்கப்பட்டது அல்லது நிராகரிக்கப்பட்ட பொருளிலிருந்து மாதிரி எடுக்கப்பட்டதா, இதை வழங்கிய நிறுவனம் எது, எப்போது வாங்கப்பட்டது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரிசோதனை செய்யும் முறை உள்ளதா, அரசியல் தலையீடு அனுமதிக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். நீதிமன்றத்திற்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்பட்ட மேத்தா, இது நம்பிக்கை தொடர்பான விஷயம், இதற்கு யார் பொறுப்பு, இதற்கான நோக்கம் என்ன என்று ஆராயப்பட வேண்டும், இந்த வழக்கில் விசாரணை தேவை என்று கூறினார். மத்திய மற்றும் ஆந்திர மாநில அரசுகள், திருப்பதி தேவஸ்தானம், முதலமைச்சர் நாயுடு யாரும் இந்த விஷயத்தை பொதுவெளியில் பேசக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்குமாறு ரெட்டி கேட்டுக்கொண்டார். சம்பத்தும் ஸ்ரீதரும், இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையமும் மற்ற அதிகாரிகளும் இந்தியாவில் உள்ள அனைத்து முக்கிய கோயில்களிலும் வழங்கப்படும் பிரசாதம் தயாரிக்க பயன்படும் பொருட்களை மாதாந்திர கால அளவில் ஆய்வு செய்ய வேண்டும், இதற்கென தேசிய அளவில் ஒழுங்குமுறை வகுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு விசாரணை குழு நடத்தப்பட வேண்டும். திருப்பதி கோயில் மற்ற முக்கிய சமய நிறுவனங்களின் நிர்வாக குழுக்களில் முற்றிலும் இந்து மதத்தை பின்பற்றுகிறவர்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்றும் கோரினர். ஆந்திர பிரதேச மாநில அரசுக்காக வாதாடிய மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி இந்த மனுக்களை, குறிப்பாக சாமியின் மனுவை எதிர்த்தார். இந்த மனுக்கள் சரியானவை அல்ல, தற்போதைய அரசை தாக்குவதற்கானவை மட்டுமே. சாமியின் மனு இதை தெளிவாக காட்டுகிறது. நாங்கள் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்துள்ளோம் என்று அவர் கூறினார். திருப்பதி தேவஸ்தானத்திற்காக மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லுத்ரா ஆஜரானார். அவரிடம், நீங்கள் இன்னும் பதில் கூறவில்லை, அந்த நெய் பயன்படுத்தப்பட்டதாக காட்டுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, இவை நெய்யை நிராகரிப்பதற்கும் அதற்கான பணம் வழங்குவதை தடுப்பதற்குமான நடைமுறைகள் என்று நீதிபதிகள் கூறினர். திருப்பதி தேவஸ்தான தலைவரது கருத்து முதலமைச்சரின் கருத்துக்கு முரணாக இருப்பதையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். அதற்கு மனுதாரர்கள் செய்தித்தாள் அறிக்கையை சார்ந்து வழக்கு தொடர்ந்திருப்பதாக லுத்ரா கூறினார். சில டேங்கர்களை குறித்தே அந்த அறிக்கை கூறப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். புகார்கள் இருந்தால் சிலவற்றிலிருந்து மட்டும் எடுக்காமல் அனைத்து டேங்கர்களிலும் இருந்து மாதிரி எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் தரப்பை விளக்கும் முன்னர் வேண்டிய தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். குறைபாடுள்ள நெய் பயன்படுத்தப்பட்டது என்று கூறுவதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை. இது உங்கள் சொந்த நிலைப்பாடு அல்ல. இன்றைக்கு உங்களிடம் பதில் இல்லை. பொதுவெளியில் கூறப்பட்ட தகவலுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கும் நிலையில் அதை பற்றி பேச வேண்டாம் என்றும் நீதிபதிகள் கூறினர். விசாரணைக்கு காரணமான லட்டுகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டனவா, பொதுவெளிக்கு செல்வதற்கு முன்பு அதை சோதித்திருக்க வேண்டும் அல்லவா என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இப்படி கூறப்பட்டதற்கு இதுவரை போதிய ஆதாரம் காட்டப்படவில்லை. ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் பொதுவெளியில் இப்படி கூற வேண்டியதன் அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி கே.வி. விஸ்வநாதன், அறிக்கைகளின்படி அந்த நெய் மாதிரி நிராகரிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார்.
திருப்பதியில் லட்டு செய்வதற்கு விலங்கு கொழுப்பு பயன்படுத்தப்பட்டது என்று உறுதியாக கூறுவதற்கு முதலமைச்சரிடம் ஏதேனும் ஆதாரம் உள்ளதா என்று நீதிபதி காவாய் கேள்வி எழுப்பினார். நீங்களே விசாரணைக்கு உத்தரவிட்ட நிலையில் செய்தியாளர்களை சந்திக்க தேவை என்ன என்றும் நீதிபதிகள் கேட்டனர். சந்தேகத்திற்கிடமான நெய் லட்டுகளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டது என்பதற்கு முதற்கட்ட ஆதாரம் இல்லை எனவும் கூறப்பட்டது. இதுபோன்று பேசுவது பக்தர்களின் உணர்வுகளை பாதிக்காதா? சிறப்பு விசாரணை குழு அமைக்க உத்தரவிட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பொதுவெளியில் பேச வேண்டிய அவசியம் என்ன? இதே நெய் பயன்படுத்தப்பட்டது, வாங்கப்பட்டது என்பதை தற்போது நிலையில் காண்பிப்பதற்கு முதற்கட்ட ஆதாரம் எதுவும் இல்லை. விசாரணை நிலுவையில் இருக்கும்போது பொறுப்புள்ள பொது பதவியில் இருப்போர் இதுபோன்று பேசுவது சிறப்பு விசாரணை குழுவின் மேல் எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கேள்வி எழுப்பினர். முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் முன்னதாக, சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்படும் முன்னதாக முதலமைச்சர் இவ்வாறு பேசியுள்ளார் என்றும் நீதிபதிகள் கூறினர். விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் அரசியலமைப்பின் உயர் பொறுப்பில் இருப்பவர் இதுபோன்ற தகவலை பொதுவெளியில் அறிவிப்பது பொருத்தமானதல்ல என்று தங்கள் முதற்கட்ட பார்வை என்றும் நீதிபதிகள் கூறினர். விசாரணையை மாநில அரசு அமைத்துள்ள சிறப்பு விசாரணை குழு தொடர அனுமதிக்கலாமா அல்லது விசாரணை வேறு அமைப்புக்கு மாற்றப்பட வேண்டுமா என்பதை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்குமாறு சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவை நீதிபதிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். திருப்பதி லட்டு விவகாரம் குறித்த விசாரணை அக்டோபர் 3ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற விரிவான செய்தி தொகுப்புகளை தவறவிடாதிருக்க தமிழ் புமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். தமிழ் புமர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.